பிசாசுகளோட குட்டிச்சாத்தானோட ரகசியங்கள் இந்த புஸ்தகத்தோட எல்லா பக்கத்திலேயும் எழுதியிருக்கு. பில்லி சூன்யம் மாயமந்திரம் செய்யும் குட்டிச்சாத்தானின் தலைவன் ஓஜாவோட பயங்கரமான வேலைகள், ராஜா மணிவர்மாவுக்கு ஏற்பட்ட பயங்கரமான சம்பவங்கள். நீண்ட காலத்திற்கு முன்னால் ராஜா மணிவர்மா அவருடைய மகள் ராகினி மருமகன் ஆதித்யனோடு சிப்பாய் பரிவாரங்களோடு இந்த வழியாக போய்க் கொண்டிருந்தார். ஆதித்யரே, எவ்வளவு அழகான இடம். இங்கு நாம் சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்வோம். மனதை கொள்ளை கொள்ளும் இயற்கை அழகுராகினி. ஆனாலும் இங்கு வாழ்பவர்கள் பில்லி சூனியம் செய்யும் பயங்கரமான மந்திரவாதிகள். இந்த நாட்டின் ராஜகுமாரனான தங்களுக்கே அவர்களிடம் பயமா? இதுதான் ராஜகுமாரனின் வீரமா? வீரம் இருக்கிறது எனக்கு ராஜகுமாரி, ஆனால் நான் முட்டாள் இல்லை. ஆனாலும் உன் விருப்பப்படி இங்கே தங்கிவிட்டு செல்வோம். வீரர்களே நில்லுங்கள், ஓய்வெடுத்து செல்லலாம். மாய சக்திகளின் மகா சக்தியே, நான் உனது அடிமை. நான் உன்னிடம் தலைவணங்கி கேட்கிறேன். இந்த அடிமைக்கு மாயமந்திர சக்திகளை தாருங்கள். உங்களது பில்லி சூன்ய சக்திகளை நிரூபியுங்கள். உங்களது குட்டிச்சாத்தானை என்னிடம் அனுப்புங்கள். ஏவல் செய்யும் சாத்தானுக்கு சகல சக்தியும் தாருங்கள். ஆண்டவனே, மகா சக்தியே, ஏ உலகத்தின் மாபெரும் சக்தியே, கெட்ட சக்திகளை எல்லாம் உருவாக்கும் மாய சக்தியே, நான் உனது பூஜாரி, உனது அடிமை. பாரும் பாரும், இங்கே பாரும். கடவுள் படைத்ததை எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தே அழிக்க விரும்புகிறேன். உங்களது சக்தியை நிரூபியுங்கள். நான் இந்த நெருப்பினாலேயே அழிக்கப் போகிறேன். உங்களது சக்தியை எனக்கு தாருங்கள். நான் தங்களின் பெயரை காப்பாற்றுவேன். உங்களது புகழை உலகமெங்கும் பரப்ப விரும்புகிறேன். ஆண்டவனே, உங்களது சக்தியை நிரூபியுங்கள். இந்த நெருப்பிலிருந்து மாய நெருப்பை உருவாக்குங்கள். உங்களது சக்தியை நிரூபியுங்கள். இந்த நெருப்பிலிருந்து மாய நெருப்பை உருவாக்குங்கள். இந்த நெருப்பை மாய பூமாலையாக மாற்றுங்கள். நான் நெருப்பிலே பலியாகிறேன். ஆண்டவனே, ஆண்டவனே, மாய சக்தியே, மாய சக்தியே, மாய சக்தியே, உமது பிரம்ம ராட்சசனை என்னிடம் அனுப்புங்கள். எனது குட்டிச்சாத்தானை அனுப்புங்கள். ஆண்டவரே, அனுப்புங்கள். உமது சக்தியை நிரூபிக்க. ஆண்டவரே, பிரம்ம ராட்சசனை அனுப்புங்கள். ராஜகுமாரி எங்கே? அருகில் சென்றுள்ளார்கள். தனியாகவா?
இழுத்துச் செல்லுங்கள் இவனை. இவன் செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைத்து விட்டது. எமக்கு உமது விளக்கம் எதுவும் தேவையில்லை. ஆனால் தந்தையே, உன் பிடிவாத குணம் உன்னை மரணத்தின் வாயிலுக்கு இழுத்துச் சென்றது மகளே. ஏனென்றால் நீ ஆதித்யன் சொன்னதை கேட்கவில்லை மகளே. ஏதோ அந்த கடவுளின் கருணை சரியான நேரத்தில் ஆதித்யனை அனுப்பி நமது ராஜ குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றினார். நான் உமது வீரத்தை மெச்சுகிறேன் ஆதித்யரே. ஆனால் நீர் அந்த காமவெறி பிடித்தவனை உயிரோடு விட்டிருக்க கூடாது. அந்த வெறியனின் மந்திரக்கார தந்தை நம்மை பழி வாங்காமல் விடமாட்டான். இந்த உலகத்தில் மாய சக்திகளை உருவாக்கியவனே, நீதான் என்னையும் என் மகனையும் படைத்தாய். நீ கொடுத்த மாய மந்திர சக்திகளால் நான் பெரிய மகாராஜாக்கள் மாவீரர்களை என் காலடியில் மண்டியிட வைக்க முடியும். ஆனால் மகனே, உனது பெண்ணாசையால் மானம் கெட்டு அடிபட்டு தலை குனிந்திருக்கிறாய். என் மாய சக்திகளின் மதிப்பையை கெடுத்து விட்டாயே. அன்பே, என் ஆறு அழகு ராணியே, என்னை ஆளும் இதய ராணி கடும் கோபத்தில் இருப்பது போல் தெரிகிறது. ஏன்? போங்கள், நான் தங்களிடம் பேச மாட்டேன். பேச வேண்டாம், செயலில் இறங்கலாமே. பேரின்பத்தில் இருவரும் திளைக்கலாமே. என்ன? வேண்டாம், இவன் பயங்கரமானவன். இந்த வெறி பிடித்தவனை வெளியே விட்டு வைத்தால் ஆபத்து. இவனை பாதாள அறையிலே தள்ளுங்கள். ராஜா மணிவர்மாவுக்கு தெரியும் அந்த காம வெறியனின் மிருக குணத்தை. ராஜகுமாரியை அடைவதற்கு அலைந்தான். ஆனால் அவன் ஆசை நிறைவேறவில்லை. கைதியாகி பாதாள அறையின் இரும்பு கம்பிகளின் பின்னால் அந்த சண்டாளன் கைதியாக நின்றான். அந்த காம வெறி பிடித்த மிருகம் இனி பாதாள அறையின் இரும்பு கம்பிகளை வளைத்து தப்பித்து வெளியே வர முடியுமா என்ன? வரலாம். அவன் பிரம்ம ராட்சசனாயிற்றே. எனக்கு பயமா இருக்கு. சொப்னா, நான் நினைக்கிறேன் இது உன்னோட மறுஜென்மன்னு. என்ன சொல்றேன்? இது சத்தம் வர மாதிரி இல்ல? என்னாச்சு ராஜா? நான் நினைக்கிறேன் இந்த ரூமு கீழே பாதாள அறை இருக்கும் போல இருக்கு. அதுல யாரும் நடமாடுற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? இல்ல சொப்னா, அங்க கேட்கிற சத்தம் சாதாரண மனுஷனோடது இல்ல. ராஜா, ராஜா, எனக்கு பயமா இருக்கு. வா, இங்கிருந்து போயிடலாம். வா, போலாம். சரி, போலாமா?
காம வெறி பிடித்த கயவன் மேல் ராஜா மணிவர்மா கடும் கோபம் கொண்டார். கோபம் எனும் நெருப்பு மூண்ட ராஜா மணிவர்மாவின் நெஞ்சம் பழிவாங்க துவங்கிவிட்டது. வீரனே, என் குமாரியின் சரீரத்தை தீண்டி இந்த காமுகனின் கால்களை வெட்டு. என் மாப்பிள்ளை கை வைத்த இந்த கொடியவன் கைகளை வெட்டு. வெட்டி எறிவன் சிரத்தை. எங்கள் சந்தோஷத்தை கெடுத்தவன் மடியட்டும். நீ சென்று அழைத்து வா. இவன் மாய மந்திரக்கார தந்து விடு இந்த பிணத்தை எனது பரிசாக. வணங்குகிறேன் அரசே. என்ன அரசே, பாதாளரில் மந்திரவாதி. ஆண்டவரே, உயிர் ஆண்டவரே, நான் இன்று உமக்கு எனது எல்லா மாந்திரிக சக்தியையும் என் உயிரையும் பலியாக தருகிறேன். என் கடவுளே, இவனுக்கு மரணத்தை தர வேண்டாம். ஆனால் என் கடவுளே, என் மகனுக்கு மறுபடியும் உயிர் தாருங்கள். அவன் மீண்டும் உயிர் பெற வேண்டும். அவனால் அழிவு மீண்டும் ஏற்பட வேண்டும். இந்த உலகத்தினர் எல்லாம் அவனிடம் சரணடைய வேண்டும். என் மகனுக்கு பிசாசின் சக்திகள் எல்லாம் தந்து அவனை பிரம்ம ராட்சசனாக்குங்கள். என் ஆண்டவரே, என் ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் உயிர் பலியை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
இந்த பாதாள அறையை இந்த இருவரின் புதைக்குழியாக மாற்றுங்கள். இதன் கதவுகளை என்றுமே திறக்க முடியாதபடி அடைத்து விடுங்கள். சுவர் எழுப்பி அதன் மேல் சூரிய தேவனின் முத்திரையை பதித்து விடுங்கள். அந்த பிசாசுகள் இது என்றுமே வெளியே வரக்கூடாது. குமாரசாமி, இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்கய்யா. மர்மமான ஆளா இருக்கானே. சரி, வா போலாம்.